ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன் ஸ்பைசி. இன்னைக்கு நம்ம கிச்சனில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க எக் ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு உங்கள் குழந்தைங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டிஎன் ஸ்பைசி சேனலை இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் ஒரு முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு விஸ்கு வச்சு இந்த மாதிரி அடித்து விட்டுக்கலாம். விஸ்க் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் கூட யூஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நார்மலாக எப்படி நாம் ஆம்லேட்டுக்கெலாம் பீட் பண்ணுவோமோ அதே மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கலாம். எக்கை வந்து பாயில் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இப்போது இந்த ரெசிபி செய்கிறதுக்காக ஒரு தடுக்கா பேனை ஹீட் பண்ணிக்கலாம். இது எல்லார் வீட்லேயுமே குழம்பு தாளிக்கிறதுக்கு, சட்னி தாளிக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணியிருப்போம். அது கூட எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க முட்டையை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க முட்டையை வந்து சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி செய்யும்போது சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. இப்போது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இந்த மாதிரி மேலே தூவிக்கலாம். அடுத்ததாக ஒரு பச்சை மிளகாயை தூவி விட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். சில்லி பவுடர் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சில்லி பவுடர் தூவி விட்டுக்கலாம். அடுத்ததாக பெப்பர் சேர்த்துக்கலாம். கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியையும் தூவி விட்டுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு அதே மாதிரி லேசாக அந்த மாதிரி எடுத்து விடுங்க. அவசரப்பட்டு எடுத்திங்கன்னா அது வந்து உடஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் எடுக்க வராது. லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணி இந்த மாதிரி பெரட்டி விட்டு அதுக்கப்புறமா திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பினதுக்கப்புறமா சிம்மில் வச்சுக்கோங்க. அது மேலேயே கொஞ்சமாக வெங்காயம், கொத்தமல்லி, கொஞ்சமாக சில்லி பவுடர், அதுக்கப்புறமா லைட்டாக பெப்பர் வந்து தூவிக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க எக் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். பார்க்கவே ரொம்ப டெம்டிங்காக இருக்குது. இப்போ வந்து இதை எடுத்துடலாம். ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. உங்கள் குழந்தைங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. ஸ்கூல் விட்டு வரும்போது எல்லா குழந்தைங்களுமே ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்கான்னு கேட்பாங்க. கண்டிப்பாக இந்த எக் ஃப்ரையை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இதை அப்படியே ரெண்டாக கட் பண்ணிவிட்டு வெங்காயம் இதெல்லாம் தூவி விட்டு நீங்கள் சாப்பிடுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.